கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 25 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா மீனாட்சி கிட்ட ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் யாராவது ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அது பல்லவியாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் 2 பேரும் கச்சேரிக்கு வந்திருக்கிறத அவங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன தேடுறதுல தான் இருக்கும். உங்களையும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அலர்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னக்கா இதுங்கிறாங்க தீபா. சரி பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க மீனாட்சி. தீபா அவங்க ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் அவங்க பின்னாடி உட்காருங்க, அப்போ தான் அவங்கள வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சரிங்க சாருங்கிறாங்க தீபா. சரி அண்ணி நீங்களும் அவங்க கூட போங்கங்கிறாங்க கார்த்தி. சரின்னு மீனாட்சியும் தீபா கூட சேர்ந்து போயிடுறாங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேரும் சேர்ந்து நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கிறத கார்த்தி வாட்ச் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ராஜா வராங்க. அவங்க கிட்ட பேசுங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல ராஜாவும் சரின்னு சொல்லி நேராக அவங்க கிட்ட போகிறாங்க. என்ன பசி தாங்க முடியலையா அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்க இல்லைங்கிறாங்க பாட்டி. என்ன இவன் பார்க்க கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கோகிலாவே ஆட்டி வைக்கிறானேன்னு யோசிக்கிறாங்க பாட்டி. என்ன பாட்டி அடுத்தது எங்கே போய் நின்று எகிரி குதிக்கலான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு ராஜா கேட்க என்னப்பா அதான் நாங்கள் பாடுறோன்னு சொல்லிட்டோம்ல, நாங்கள் சொல்ல நிற்போங்கிறாங்க பாட்டி. அதை கேட்டதும் என்னது சொல்ல நிற்பீங்களா, அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏணி மேலே ஏறினீங்களே அப்படியா, இங்கே பாருங்கள் நேரமாச்சு உங்கள் பேத்தியை ஸ்டேஜ் ஏற சொல்லுங்கள் அப்படின்னு ராஜா சொல்ல சரிப்பா இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி. இங்கே பாருங்க இனிமேல் நீங்கள் என்ன யோசிச்சாலும் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சுருக்கோம். சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராஜா. பாட்டி இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க ரூபா. உடனே பாட்டி பேக்லேருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு ரூபா கேட்கவும் கச்சேரி முடிய வரைக்கும் கார்த்தியை ஆஃப் பண்ணுறதுக்கான டேப்லெட் இது. இப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படி அதை சமாளிக்கிறதுங்கிறத யோசிச்சு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒருத்த வந்தால அவன் என்ன சொல்லிட்டு போனால் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சிருக்கானாமல்ல, முடிஞ்சா இதை தடுக்கட்டுங்கிறாங்க பாட்டி. சரி இது எப்படி கார்த்திக் கிட்ட கொடுப்ப அப்படின்னு ரூபா கேட்க இதோ அங்கே வரான்ல அவனை வச்சு தான் அந்த ஜூஸில் கலந்து இதை கார்த்திக் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறாங்க ரூபஸ்ரீ. ஏய் நான் கோகிலாடி இதெல்லாம் எனக்கு ஜுஜிபிங்கிறாங்க பாட்டி. இன்னொரு பக்கம் தீபா மீனாட்சி 2 பேரும் சேர்ந்து திரும்பி கார்த்திகையே பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஸ்டேஜில் நின்று ரூபஸ்ரீயை வெல்கமும் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். பாட்டி ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிறாங்க ரூபஸ்ரீ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ அப்படின்னு பாட்டி சொல்லவும் ரூபஸ்ரீ ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி தீபா கிட்ட நீங்கள் இங்கேயே இருங்க, நான் பின்னாடி ஸ்டேஜ் கிட்ட போகிறேன் அப்படின்னு கையில் ஆக்ஷன் காமிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்தி ஸ்டேஜ் பக்கத்தில். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட ஸ்டேஜில் எப்படி உட்காந்துருக்கா பாருங்கிறாங்க மீனாட்சி தீபா கிட்ட. அதுக்குள்ளே கோகிலா பாட்டி தீபாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க நீ, ரூபஸ்ரீ ஸ்டேஜ் ஏறிட்டா அப்படின்னு சொல்லவும் நான் பக்கத்தில் தான் இருக்க பாட்டி, பின்னாடி கார்த்திக் சார் இருக்காங்கங்கிறாங்க தீபா. ஏய் நான் தான் அப்போவே சொன்னல கார்த்திக் இருந்தா எனக்கு என்ன, இங்கே பாரு அவனுக்கு தெரியாமல் பாட வேண்டியது உன் சாமர்த்தியம்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல இது எப்படி சாத்தியமாகுங்கிறாங்க தீபா. இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ மட்டும் போகலன்னா நானே நேராக கார்த்திகிட்ட போய் நீ தான் பல்லவின்னு சொல்லிடுவேன், எப்படி இருந்தாலும் நீ தான் மாட்டுவேன். இங்கே பாரு நீ தப்பிக்கணும்னா கார்த்திக் தெரியாமல் பாட வேண்டியது உன் பொறுப்பு, சீக்கிரமா போ அப்படின்னு பாட்டி சொல்லவும் சரி போறேங்கிறாங்க தீபா. என்னாச்சு தீபா அவங்க மிரட்டுறாங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்க ஆமாக்கா இப்போ நான் மட்டும் பாடலைன்னா கார்த்திக் சார்கிட்ட நேராக போய் அவங்களே உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னக்கா பண்ணுறது, நான் எப்படி பாடுவேங்கிறாங்க தீபா இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து அவங்களும் காட்டுறாங்க. அக்கா இது எதுக்குங்கிறாங்க தீபா. இந்த டேப்லெட்டை கார்த்திக்கு ஜூஸில் கலந்து கொடுத்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இதனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க மீனாட்சி. அக்கா ப்ளீஸ்க்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம்க்கா, இதெல்லாம் வேணவே வேணாம், அதுக்கு நானே நேராக போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன், இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க தீபா. அக்கா எப்படிக்கா நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கங்கிறாங்க தீபா. இப்போ இருக்கிற நிலமையில கார்த்திக் மட்டும் உண்மை தெரிஞ்சா அப்படியே நொறுங்கி போயிடுவாரு அப்படின்னு மீனாட்சி சொல்ல அப்போ இப்போ என்னதான்க்கா பண்ணுறதுங்கிறாங்க தீபா. சரி நீ போ, நான் போய் கார்த்திக்கு கால் பண்ணி ஆஃபீஸில் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அவரை டைவர்ட் பண்ணுறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல அது முடியுமாங்கிறாங்க தீபா. நீ போ நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் தீபா ஸ்டேஜுக்கிட்ட போகிறாங்க. போகிற வழியில் கோகிலாமாவை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரூபஸ்ரீயும் திரும்பி பார்க்குறாங்க. நேராக பின்னாடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா உட்காந்து பாட போகிற இடத்துக்கு நேராக கார்த்தி நின்றுட்டுருக்காங்க, கூடவே ராஜாவும் நின்றுட்டுருக்காங்க. தீபா இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்குள்ளே கோகிலாமா அந்த ஜூஸ் கொடுக்குறவங்கள கூப்பிட்டு இந்த ஜூஸை ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டையும் போட்டு அப்படியே ஜூஸில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பணத்தை பார்த்ததுமே ஜூஸ் கொடுக்குறவங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க கார்த்திக் தான் கொடுக்கணுங்கிறாங்க கோகிலாமா. சரிங்க மேடம் நான் கொடுத்துட்றேங்கிறாங்க. இவரும் நேராக கார்த்திக் கிட்ட ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. ராஜா கார்த்தி 2 பேரும் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சியும் ஜூஸில் டேப்லெட்டை போட்டு கலந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னை மன்னிச்சிடு தீபா, எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கார்த்திகிட்ட வராங்க. கார்த்திக் உங்களுக்கு அந்த ஜூஸ் பிடிக்காதுல்ல, இதுதானே பிடிக்கும் அப்படின்னு கார்த்திகிட்ட இருக்கிற டம்ளரை வாங்கிட்டு மீனாட்சி எடுத்துகிட்டு வந்த டம்ளரை கையில் கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் அதை வாங்கிக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே தீபா உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி மேடம் நான் இப்போ பாட
ரெடிங்கிறாங்க தீபா. சரி நீ ஆரம்பிங்கிறாங்க ரூபஸ்ரீ. அதுக்கப்புறம் தீபாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மீனாட்சி கார்த்திகிட்ட இருந்து வாங்கின டம்ளரை கையிலேயே வச்சுட்டு இருந்து அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே தலை சுற்ற ஆரம்பிச்சதும் கார்த்தி மெதுவா அண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. தலை சுற்றுதுங்கிறாங்க மீனாட்சி. சரி கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இங்கே தீபா பாட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி நேராக அந்த ஸ்க்ரீன் கிட்ட வராங்க. மெதுவாக அந்த ஸ்க்ரீன் அப்படியே விளக்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.